இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் எடுத்த உடனே பார்த்தா பாண்டியன் நமக்கே ஒரு ஷாக் தராரு. என்ன அப்படின்னா இப்போ கதிரை கூப்பிட்டு சரி உன் மகன் வர சொல்லு அப்படின்னா எந்த மகனா அந்த ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாமல் எல்லா இப்போ வம்பி எடுத்துக்கிட்டு இருப்பானே அவன் அப்படிங்கிற மாதிரி கதிரை கூப்பிட்டு நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சு இந்த பக்கம் அரசியும் வேறு கூப்பிட்டு வச்சு உன்ட்ட நான் பேசுகிறேன், ரொம்ப வருத்தப்பட்டுருக்கல, நான் பேசுகிறேன் நான், ஆனால் பேசுகிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தானே செய்யணும், நீ கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு கலெக்டர் மட்டும் ஆகிடு அப்படிங்கிறது. கலெக்டரா அப்படின்னு எல்லோரும் ஷாக் ஆகும்போது ஆமாம் படிப்பு தான் ரொம்ப முக்கியம், நானும் கொஞ்சம் படிப்பை பற்றி விவரம் தெரியாமல் இருந்தேன், படிப்பு அதில் கிடைக்கிற உத்தியோகம் அதில் கிடைக்கிற ஒரு பெருமை அதெல்லாம் ரொம்ப முக்கியம், நீங்கள் 2 பேரும் கலெக்டர் ஆகிடுங்க, அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. ஆமாண்டா அப்பாக்கா நீ கலெக்டர் ஆகிடு அப்படின்னு கோமதி சொல்ல, என்னம்மா அவர் தான் பேசுகிறாரு நீங்கள் காமெடி பண்ணுறது, யாருமா கலெக்டர் ஆவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அரசு இன்னொரு நல்ல பாயிண்ட் கேட்குறாங்க. ஏம்மா எல்லாம் ஓகேம்மா, நானே நான் அப்பா என்கிட்ட பேசித்தானம்மா இருக்காரு, நான் ஏம்மா திருப்பி போய் கலெக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு, சும்மா கூட பேசாத 2 பேர் கலெக்டருக்கு படிங்க அப்படின்ட்டா. என்னாச்சு ஏதாச்சும் ஒரு கான்ஃபரன்ஸை போட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தால் கடைசியாக உண்மைகள் தெரிய வருது. ரவி அதாவது மீனாவோட அப்பாவை பார்த்து பேசி அவர் படிப்புடைய முக்கியத்துவத்தை பற்றியும் கவர்மெண்ட் மேலே தான் மாப்பிள்ள தான் வேணும்னு சொன்னதுனால தான் இப்படி கோவமாகி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு இவர்னு தெரியுது. அப்போ 4 பேரை இன்னொரு பொண்ணு பார்க்கும்போது சரவணனுக்கு பார்க்கும்போது அவங்க அக்ரிகல்ச்சர் ஃபேமிலினாங்க, அதனால் விவசாய குடும்பமாக தான் இருக்கணும் அப்படின்னா உடனே வயலை வாங்கி கொடுத்து இவனை ஏர் அனுப்பிவிட்டுருவாரா அப்படின்னு கோவப்பட்டுருக்காங்க. இல்லை அப்பாவுக்காக பண்ணிடுங்களா அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்துவேல் சக்திவேல்கிட்ட. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம கடைசி பையன் வடிவேலுக்கு இப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும், நீங்கள் பண்ணிக்காம விட்டீங்க, வரவங்கெல்லாம் பொண்ணு பத்திரிக்கை வச்சு போகிறாங்க, அந்த வீட்லேயும் பார்த்தா கல்யாணம் ஆகிடுச்சு, மிச்சம் 2 பேர் கூட கல்யாணம் ஆகிடும் போல், இப்போ இவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. கரெக்டு தான் அப்படின்னு யோசிச்சு உடனே இப்போ முத்துவேலும் சக்திவேலும் சேர்ந்து இதுக்கப்புறம் நம்ம ஒரு பொண்ணு தேடுவோம் நம்ம தம்பிக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பொண்ணு தேடி கிடச்சதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம் அவங்க வீட்டிலேயே அப்படின்னு வேறு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த ட்ராக் ஒரு பக்கம் ஓடுது. இதுக்கு நடுவில் ராஜி என்ன பண்ணுறாங்க, வெளில இருந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அவங்கள்ட்ட நக்கல் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் கதிர் ஃபோனை வச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு. வெக்கமா இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ண அவங்க கடுப்பாயிட்டாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்தை டக்குன்னு பார்த்தா மீனா அங்கே வந்துடுறாங்க. ஏன்பா என் குழந்தை திட்டுற, ரொம்ப நல்ல ஒரு அப்படின்னா நல்லவனா ஏமாற்றிட்டு இருக்கான், இவ்வளோ நேரமாக என்ன தான் குறை சொல்லிட்டு இருந்தான், பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னா அப்படிலாம் அவர் பண்ணியிருக்க மாட்டாரே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. அவங்க கோவமாக சொல்லி திட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனோடனே இவங்களும் கதிர் இவள்கிட்ட பேசிட்டாலே மூவ் ஆஃப் ஆகுது அப்படின்னு போக இதில் வேறு அவங்க கூப்பிட்டு இப்படி தான் இருப்பீங்க, அப்புறம் மோதலில் ஆரம்பித்து காதல் ஆகிடும் தானே, லவ் பண்ணுறீங்க தானே, சீச்சி எனக்கு இவரை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு கிளம்பி கதிர் போயிடுறாரு. இவங்க ஷாக் ஆகி நிற்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஒரு மாதிரி ஜாலியாக போகுது கதை, உண்மையிலே நல்லா இருக்குது, வித்தியாசமாக பெரிய ஒரு வில்லிலாம் இல்லாமல் கூலாக போகிற மாதிரி இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா பாண்டியன் ஷோ சீசன் 2 சீசன் 1 மாதிரியே ஈவன் முடிஞ்சால் அதை விட அதிகமாகவே கூட ஒரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்க?